அம்மாவுக்கு பிடிச்ச ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்கேன். எல்லாரும் எடுத்துக்கோங்க. ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்கானா? ஸ்வீட் அதை தூக்கி குப்பையில போடுமா? அத்தை, என்னத்த இங்க தனியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? தூங்கல? எப்படிம்மா தூக்கம் வரும்? வீட்டுக்கு வந்த கதிரு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம ஸ்வீட் பாக்ஸோட லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டானம்மா. அத்தை, கதர் நமக்கு தெரியாம காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அந்த குற்ற உணர்ச்சியில தான் உங்களை பார்க்காம போயிருப்பான். மத்தபடி எதுவும் இல்ல. என் மகன் என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தா, ஊரை விட்டு ஓடினாலும் அவன் பிறந்த நாளுக்கு என்னை தேடி வந்து பார்க்க வந்திருப்பான். அவன் ரொம்ப நல்லவன் லட்சுமி. வேற யாரோதான் அவன் மனசை மாத்தி அந்த பொண்ணை எடுத்துட்டு ஓட வச்சிருப்பாங்க. சின்ன பையன், அவனுக்கு இப்போ பெரியவங்க துணை இல்ல. அந்த பொண்ணு கூட எப்படிதான் கொடுத்து நடத்துறான்னு தெரியலையேம்மா. அத்தை, அதெல்லாம் சரியாதான் நடத்துவான். கதிர் புத்திசாலி அத்தை. அவனை நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. இத்தனை நாளா அவருக்கு பயந்து அவன் ஞாபகம் இல்லாம இருந்த. இப்ப வீட்டுக்கு வந்து அவனை பத்தி நினைப்பு வர வச்சிட்டான். அவனை பார்க்கணும் போல இருக்கு லட்சுமி. அவனை மறுபடியும் இந்த வீட்டுக்கு வர சொல்லு. உங்க மாமாவுக்கு தெரியாம அவனை பார்த்து நான் பேசணும். அத்தை, கதிரோட பழைய நம்பர் இப்ப ஒர்க் ஆகல. நீ எப்ப அவனுக்கு போன் பண்ண? இன்னைக்கு அவனோட பிறந்த நாள்னு எனக்கு தெரியும். பர்த்டேக்கு விஷ் பண்ணலான்னு ஃபோன் பண்ணேன். தாய்க்கு அப்புறம் அண்ணின்னு சொல்லுவாங்க. என்ன மாதிரி நீயும் அவன் மேல இவ்வளவு பாசமா இருக்கியம்மா. இந்த ஜென்மத்துல கிடைச்ச உறவுகள் அடுத்த ஜென்மத்துல கிடைக்குமான்னு தெரியாது. யார்கிட்டயும் பகையை வளர்க்காம எல்லார்கிட்டயும் அனுசரிச்சு வாழணும். அதுதான் வாழ்க்கைன்னு நான் நினைக்கிறேன். வீட்டை விட்டு போய் இத்தனை நாள் கழிச்சு கதிர் மறுபடியும் நம்மள பார்க்க வந்திருக்கான்னா அவனுக்கு நம்ம மேல இருக்கிற பாசம் என்ன குறையல அத்தை. அவன் நம்மள மறக்க மாட்டான். எப்படியும் அவன் இந்த வீட்டுக்கு வருவான்.